ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்படி ஒரு வெற்றியாக்கின தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோடய ஒர்க் இந்த படத்தில் பாராட்டினவங்க எல்லாருக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரம் பாகுபலி டீம் வி ஷுட் தேங்க் எல்லோரும் ராஜ்மௌலி சார் தேங்க் பண்ணோம். இந்த மாதிரி படம் வி காட் இந்த மாதிரி படம் எனக்கு நம்ம கொடுத்தாரு. அண்ட் இந்த படம் ஒரு 2.5 years பண்ணோம். 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். 2 yearsல 380 daysல நான் ஒரு 300 days பண்ணேன். அதில் நிறைய ஆக்ஷன் இருந்தது, சர்ஜரியாக இருந்தது, எல்லாம் இந்த மாதிரி எல்லாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் experience. This film we should thank Rajmouli for giving this film, and from the whole team we thank Rajmouli and Gyanal Raja for giving super publicity and producing this film. Thank you very much. இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் ஹைதராபாத்லேருந்து வந்துச்சு. படம் வந்து சார் இது நிஜமாக சொல்கிறேன் பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. பெரிய ஷாக் எனக்கு. என்னென்னா ஒரு படம், பெரிய படம், தொடர் வெற்றி ஒரு டைரக்டருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது, ஒரு கம்பெனிக்கு இருக்கும்போது முதல்ல எதை ஜெயிக்க வேண்டியிருக்குன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் போட்டியையும் பொறாமையையும் ஜெயிக்க வேண்டியிருக்கு. அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எனக்கு மெசேஜ் வேறு அதில் வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்பி வேறு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணால் போய் பார்ப்போம்னு சொல்லி புக் பண்ணி வச்ச டிக்கெட்டு ராஜமௌலி சார் மேலே நம்பிக்கை, 3 வருஷம் பிரபாஸ் சார் அந்த படத்தை நம்பி இருந்தது ஒரு விஷயம், ஆர்டிஸ்ட் அனுஷ்கா, அந்த தமன்னா, அந்த லிஸ்ட்டு, கண்டிப்பாக ராஜமௌலி சார், அது எல்லாமே சேர்ந்து அந்த சத்யதட்டை போய் படம் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் காலையில் பண்ண ஃபோனை வந்து உடச்சி துளுத்துவாக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு பிரமிப்பு, அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இது வரைக்கும் ஸ்க்ரீனில் அவதாருக்கு பிறகு நான் அவ்வளோ பெரிய வார்த்தையோட பயன்படுத்தலாம். தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், இந்தியன் சினிமாவில், சவுத் சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான அந்த அருவி கொட்டப்பெல்லாம் பார்த்தா, இப்படி ஒரு அருவியை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான கற்பனையே மிகப்பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு சீன் 2வது சீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த படத்துடைய அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தமாக நம்ம ஒப்படைச்சிட்டோம். அந்த படத்து ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரபாஸ் அவங்க வந்து அப்படியே நடந்து போய் அங்கே வச்சுட்டு அப்படியே நிற்கும் போதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம். ஃபுல் படமும் அந்த மேலே போய் அவர் ஏறி நின்னதுக்கு பிறகு அப்படியே டோட்டலாக நம்ம உள்ளே இழுத்துக்குச்சு. அதுலேருந்து வெளியிலே வர முடியல. மாபெரும் பிரம்மாண்டம். இன்னைக்கு பாகுபலிங்கிற அந்த படத்தில் ஒரு இடத்துல அவரை பார்த்துட்டு வந்து பாகுபலின்னு சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டு இந்தியா முழுக்க, உலகம் முழுவதும் இப்போ கேட்குது. அதுக்கு வந்து இவ்வளோ சின்சியரான ஒரு டைரக்டர் வந்து மட்டும்தான். சமீபத்தில் ஒரு சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து சினிமா வந்து சமீபத்தில் நிறைய செலவு பண்ணுறாங்க, கலெக்ஷன் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ ஒரு படம் தோற்றா பேசுவாங்க. ஒரு படம் ஜெயிக்கும் போது மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் மூடு கிரியேட் ஆகிடும். என்ன வேணுமோ பண்ணலாம். இப்போ அடுத்த சங்க செலவு பண்ணுற ரோபோ கூட அது வந்து பெரிய ஒரு பலமாக இருக்கும். செலவு பண்ணட்டும், இவ்வளோ பெருசாக கலெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு மாடலாக அமைஞ்சிடும். இது சமீபத்தில் அந்த விமர்சனங்களும் வந்து நான் கண்டினியூவாக விஜேந்திர பிரசாத் சார்லாம் பேசிட்டே இருக்கேன். இந்த படத்துடைய அவங்க ராஜமௌலி சாருடைய ஃபாதர். இப்போ சமயத்தில் அந்த விமர்சனம், தமிழில் அந்த விமர்சனம் பற்றியெல்லாம் நான் அவர் கேட்பாங்க. சமயத்தில் விகடனில் 52 மார்க் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அவர் கம்பேர் பண்ணலாம் கேட்டார், எந்தெந்த படத்துக்கு என்னென்ன மார்க்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு மார்க் இது, இவங்க எல்லாமே தரமாக தான் இந்த படத்தை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கேன். அப்பப்போ இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும், தமன்னாவெல்லாம் பார்த்தா படத்தில் வந்து நம்ம இது வரைக்கும் வேறு மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அந்த அந்த எமோஷன் காட்டின விதம்லாம் அவங்க வந்து பவர்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. லவ் சீன் ரொம்ப கம்மி தான், ஆனால் இருந்தாலும் அந்த 2 சீன் தண்ணியில் கையை வச்சு அந்த வரைஞ்சது சீனும் சரி, அதுக்கப்புறம் அந்த பாம்பு கையில் விட்டுட்டு பின்னாடி அந்த சீனும் சரி, ரொம்ப அற்புதமான லவ் சீன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல லவ் சீன் இருக்குது இல்லைங்கிற ஒரு இதுவே தோணவே இல்லை. பிரபாஸ் சாருடைய ஹைட்டும் மலையோட ஹைட்டும் ஒன்றா தெரிஞ்சுது எனக்கு படத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு அந்த
பாகுபலி சொல்லக்கூடிய வந்து நின்னா போதும், அந்த அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாங்க படத்தில். படம் முழுக்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, செகண்ட் ஹாப்பில் அவர் வந்தப்போ அந்த கத்தி வீசி எல்லா அம்பையும் அந்த சீனும் சரி எல்லாமே பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் 2 குழந்தையும் மடியில் வச்சுட்டு அப்படி 2 பக்கமும் அப்படி இது பண்ணிட்டு வந்து நம்ம சொல்கிறதா அப்படி உட்காரப்பெல்லாம் இல்லை. நீலாம்பரிக்கு பிறகு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரோல் எப்பயோ ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பவர்ஃபுல்லாக அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அவங்களும். அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தில் எனக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னொரு ஹீரோ மாதிரி அவரை பயன்படுத்தியிருந்தாங்க. ஒரு இங்கே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவங்க, அவ்வளோ பெரிய அவங்கெல்லாம் ஒரு சீனுக்குள்ளே அந்த அடிமைங்கிற ஒரு கேரக்டருக்காகவே ஒரு ஹீரோ தலையை தூக்கி நெத்தியில் வைப்பார். அதை உட்காந்து அப்படி வந்து அவருக்கு சரிச்சுட்டு போய் ஒரு காலில் விழுகிற இடம் அதெல்லாமே வந்து என்ன ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும். அதை கேரக்டர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவங்களும் நடிச்சிருந்தாங்க. படத்தில் குறைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து படம் பார்த்து வெளியில் வந்தோடனே ஒரே ஒரு விஷயம் தான் குறையா தோணுச்சு. 2 இன்டர்வல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து டப்புன்னு கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு கட் ஆன மாதிரி. அது மட்டும்தான் எனக்கு வந்து என்னென்னா செகண்ட் பார்ட்டுங்கிற ஒரே ஒரு ஆதாரத்தில் அது நின்றுச்சு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு டைரக்டர் நம்பி தான் அதை விட்டுருக்காரு. இது இருக்குது வந்து பார்ப்பாங்க, அந்த ஒரு பெரிய நம்பிக்கை தான், டைரக்டருடைய நம்பிக்கை தான் அது. ஆனால் அனுஷ்காவை ஒரு அந்த கெட்டப்பில் பார்த்துட்டு ஒரு ரியல் அனுஷ்கா, ஒரு அழகான ஒரு அனுஷ்கா வந்து எப்பயாவது ஒரு ஷாட்டில் வரமாட்டாங்களான்னு ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாக, அது ஒரு இது என்ன பர்சனல் விஷயம் இல்லை, ஸ்கிரிப்டாக வந்து எனக்கு அந்த 2 விஷயம் தான் தோணுச்சு. இமீடியட் டைரக்டருக்கு ஃபேமிலி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருந்தால் கூட செகண்ட் பார்ட்டுடைய ட்ரெயிலர் மாதிரி கூட போட்டு விடுங்க சார், இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு 20 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படி சொன்னேன். இந்த படத்தை தமிழில் பெருமையுடன் வழங்கும் போட்ட ஞானவேல் சாருக்கு, அவருக்கு உண்மையே கண்டினியூவாக நிறைய நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. இதை வாங்கி இவ்வளோ பெரிய விலைக்கு தமிழில் வாங்குறமே அப்படிங்கிற பயம் இல்லாமல் வாங்கினதுக்கு அவருக்கு கிடைச்ச வெற்றி, அது அவருடைய கால்குலேஷன் கிடைச்ச வெற்றி. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பண்ணியிருக்கு. ஒரு டைரக்டராக எனக்கு வந்து என்னென்னா ராஜமௌழி சார் மேலே என்னென்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய திறமை எல்லாமே மிகப்பெரிய விஷயம், எல்லாருக்குமே தெரியும். ஒரு நம்மளுடைய டைரக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக நானும் பாரதிய சாரும் ஹைதராபாத் போயிட்டு எல்லா டைரக்டர்ஸ் கூப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்போ ராஜமௌழி சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் அப்படி கை கட்டிட்டு வந்து அப்படியே நின்ன விதம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 10 நாள் என் மைண்டில் இருந்துச்சு. இப்படி ஒரு டைரக்டர் இவ்வளோ அடக்கமாக ஒரு சூப்பர் வுட் வாசலில் சான்ஸ் கேட் நிற்கிற மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய மகதீராவுக்கு பிறகு நான் சொல்கிறது. அது அப்படியே என்னடா இப்படி ஒரு டைரக்டர் இருக்காருன்னு எனக்கு வந்து திரும்ப அவர் தோணிகிட்டே இருக்கும். எங்கேயா நிற்கும்போது செய்யும்போது நம்ம சாதாரணமாக இப்படி திமுறை அப்படி கையை விட்டு நிற்கிறேன், நான் டப்புன்னு கை கட்டணும்னு தோணும். அது எனக்கு திரும்ப எனக்கு வந்து மைண்டில் வந்த ஒரு விஷயம். அந்த தொடர் வெற்றி காரணம் அவருடைய சின்சியாரிட்டியும் சினிமா பற்றி மட்டுமே யோசிக்கிற அவருடைய விஷயம் மட்டும்தான். இன்னைக்கு இங்கே சங்கர் சார் வந்து எப்படி ரிலீஸ் ஆனப்போ ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அங்கே ஷோ பார்க்கறதுக்கு வரிசையில் நின்னாங்களோ, அதே மாதிரி இப்போ ராஜமௌழி சாருக்கு தமிழில் அப்படி ஒரு விஷயம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. உங்களை எல்லாரையுமே நாங்கள் வந்து தமிழ் தெலுங்கு இப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல. சினிமா எல்லாருக்கும் பொது, நல்ல சினிமா எல்லாருக்குமே ஒன்று. இந்த வருஷம் உண்மையாகவே வந்து ஒரு கோல்டன் இயர் சினிமாவுக்கு. அதுக்கான பெரிய ரீசன் வந்து பாகுபலி தான். அவ்வளோ கிராண்டியர், அவ்வளோ மேக்னிஃபிசண்ட்டான விஷுவல்ஸு. நார்மலாக நம்ம இந்த விஷுவல்ஸ் வந்து நம்மளாம் ஃபோன்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்லேயோலாம் பார்க்க முடியாது. இது உண்மையாகவே ப்ராப்பர் தியேட்ரிக்கல் பிரம்மாண்டமான விஷுவல். அது தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த கிராண்டியர், அவங்க அந்த அருவி ஷார்ட்ஸ், அவர் மேலே ஏறுறது எல்லாமே, அந்த வாரு, ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் பாகுபலி. அது வந்து பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரபாஸ் அவர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்குல டார்லிங்னு. அப்புறம் அவர் டைட்டில் வேறு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்டிஸ்டாக அவங்க எல்லாருடைய டெடிகேஷன். 3 வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு டைரக்டரை நம்பி அவங்க செயில் பண்ணணும். அந்த 3 வருஷம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்து they'll have to move. ஸோ ராஜமௌழி சார் ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. த பெஸ்ட் டைரக்டர் இன் இந்தியா டெஃபினெட்லி. அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கும் இது வந்து ஒரு கோல்டன் இயராக இருக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். பாகுபலி படம் பார்த்தேன். அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம், பிரபாஸ் சார், ரம்யகிருஷ்ணன் டைரக்டர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா இப்போது என் படம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அங்கே என் அசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களோ இல்லையோ, கட்டப்பா வந்து ஏன் இவரை கொன்னார், பாகுபலியை கொன்னார், இதுதான் பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சாகணும். ஸோ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். Congrats to the whole team of Bahubali. And likewise, this film is a big magnum opus.
it has associated with the right people throughout India. Likewise, the best regional brand in Tamil Nadu is Studio Green, and Studio Green also felt very proud to release this film throughout Tamil Nadu, and it is released through Tenandal Films actually, and this film from the first day it has done very great collections, even though many Tamil films were going through in those days. And one more thing is that this film has been in par with many Hollywood movies, such that so many these history films have come in Hollywood, but not even a single film to the quality of Hollywood have been released in Tamil, whereas this film has been one of the best films released in the recent past. And once again I congratulate to the complete team. ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி வார் மூவிஸ்லாம் நிறைய இருக்கும், அந்த மாதிரி எபிக் மூவிஸ்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாதா அப்படின்லாம் நமக்கு தோணும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி நம்மளை வந்து இந்த மாதிரி காமெடி படம் தவிர வேறு எதுவும் பண்ண விட மாட்டாங்க, சரி நமக்கு தெரிஞ்சவங்களாவது யாராவது அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார் மூவிஸ் ஹாலிவுட்டில் வர அந்த கிளாடியேட்டர் அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு படம், அதுவும் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காருன்றப்போ உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா தமிழ், தெலுங்கு, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சாருக்கு சொல்லணும். இந்த படத்தை வந்து இங்கே அவ்வளோ பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் சார் இங்கே வந்திருக்காரு. என்னென்னா இந்த படத்துக்காக அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. இவருடைய முந்தின படம் வந்து நான் ஞானவேல் சாரில் தான் ஹைதராபாத்தில் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு ஸோ ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஹோல் டீமும் அவ்வளோ பேஷியன்ஸாக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் தெரியுது. நம்ம எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு அதனுடைய அப்ரிசியேஷன், ரிசெப்ஷன் எல்லாமே இதை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.